ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் இந்த சம்மரை கூலா சமாளிக்கலாம். Presta Premium Women's Wear. Let your body love it. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். பிறகு பல்வேறு சங்கடங்கள் இதையெல்லாம் சந்தித்துத்தான் நாங்கள் இந்த நிலைக்கு வந்திருக்கின்றோம். நாங்கள் எப்பொழுதும் இருப்போம். எங்களுடைய தலைவர்கள் அந்த பாதையைத்தான் எங்கள் வலியுறுத்தி சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்திலே பதிவித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அனைவரும் எதிர்த்துத்தான் வாக்களிப்பார்களா என்பதை தெரிவித்து அமர்கின்றேன். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய அதே போல மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. கட்சியினுடைய தலைவர் எடுக்கிற முடிவு அல்ல, அவை தலைவர் என்கின்ற முறையில் நான் எடுக்கிற முடிவுதான் இறுதியானது. நான் யாரை வேண்டுமோ அனுமதிக்கலாம். அவர் அனுமதித்தது அவர் தான் பேசுவார். திரு வேலுமணி அவர்கள் நீங்க பேச ஆரம்பிக்கலாம். முதலமைச்சர் தலைமையில் அமைந்துள்ள அரசுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்காருங்க எல்லாரும். இன்றைக்கு மக்கள் தீர்ப்பளித்து இன்றைக்கு முதலமைச்சருக்கு வாக்களித்துள்ளார்கள். அதற்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் அதிமுக சார்பாக. அதே போல நாங்கள் யாரும் பதவிக்கு ஆசைப்படுவர்கள் கிடையாது, பதவிக்காக ஆசைப்பட்டு கிடையாது. மக்கள் தீர்ப்பை மதித்து மக்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எனக்கு ஆதரவு அளித்தார்கள். பிறகு பல்வேறு சங்கடங்கள் இதையெல்லாம் சந்தித்துத்தான் நாங்கள் இந்த நிலைக்கு வந்திருக்கின்றோம். சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒருவன், இன்றைக்கு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒருவர் 4 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்திருக்கின்றோம். அந்த ஒரு இக்கட்டான சூழலிலும் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி நான் சொன்னவையெல்லாம் இங்கே அவையில் பதிவு செய்தெல்லாம் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லிய காரணத்தினால்தான் எங்களுக்கு 47 இடங்களை மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எப்பொழுதும் மக்களுக்காக சேவை செய்கின்ற இயக்கம். ஆளுங்கட்சியாகவும் சரி எதிர்கட்சியாகவும் சரி, நான் கடந்த காலத்திலே 5 ஆண்டு காலம் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுதும் இதைத்தான் நாங்கள் வலியுறுத்தினோம். இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனையை முன்வைப்புதான் எங்களுடைய நிலை. ஒரு விளக்கு ரொம்ப நேரம் எரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது அது மங்களாக எரியும், அப்பொழுது தூண்டி வைக்கின்ற பிரகாசம் எரியும். அதே போல இன்றைக்கு அரசாங்கத்திற்கு இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனையை கொண்டு வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கின்ற கட்சியாகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். எங்களுக்கு எதிரி கட்சி இல்ல, எதிர்கட்சி என்ற நிலைப்பாட்டில் தான் நாங்கள் எப்பொழுதும் இருப்போம். எங்களுடைய தலைவர்கள் அந்த பாதையைத்தான் எங்கள் வலியுறுத்தி சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்திலே பதிவித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அனைவரும் எதிர்த்துத்தான் வாக்களிப்பார்களா என்பதை தெரிவித்து அமர்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் எஸ்.பி. வேலுமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய அதே போல மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க, நீங்க பேசுங்க. அதிமுக தொண்டர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே 5வது முறையாக என்னுடைய தொண்டாமுத்தூர் சட்டமன்ற விளக்கம் சொல்றேன். 5வது முறையாக விளக்கம் சொல்றேன். விளக்கம் சொல்றேன். விளக்கம் சொல்ல முடியாது, இல்லைன்னா அவர் பேசிட்டே இருப்பாரு. நீங்க உறுப்பினர் அமர்ந்தால் இருங்க, நீங்க உறுப்பினர் உட்கார்ந்தீங்கன்னா நான் விளக்கம் சொல்றேன். உட்காருங்க. நீங்க முன்னாடியே பேரை கொடுத்தா பேச அனுமதிச்சிருப்பேன். உட்காருங்க. நீங்க உட்காருங்க. உட்காருங்க.
அப்படி மரபு இல்லைங்க. ஒரே கட்சியில ஒரே யாருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பது என்னுடைய உரிமை பார்ப்பட்டது. தயவுசெய்து அதை யாரும் குறுக்கிட வேண்டாம். நேற்று பேரவைத் தலைவர் துணைத் தலைவர் தேர்தல் நடந்த போது பாராட்டி பேசியவர்களிலே அவர் இருந்தார். இன்றைக்கும் அவர் வாய்ப்பு கேட்டிருக்கிறார், வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. இப்ப உங்கள் கட்சியின் சார்பிலே இருங்க, உங்கள் கட்சியின் சார்பிலே உட்காருங்க. தயவுசெய்து உட்கார்ந்தீங்கன்னா நான் விளக்கமா சொல்ல முடியும். உட்காருங்க. நீங்க தான் பேசிட்டீங்க. முதல்ல உட்காருங்க. நீங்க முதல்ல உட்காருங்க. நீங்க இல்ல உட்காருங்க. தயவுசெய்து உட்காருங்க. நீங்க தான் நான் பேச முடியாது இல்லையா? உட்காருங்க. தயவுசெய்து உட்காருங்க. நான் சொல்றேன், நீங்கள் பேசுகிற போது உங்கள் கட்சியின் சார்பிலே கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்கள் கட்சியின் சார்பிலே தேர்தலில் எவ்வளவு இடங்கள் கிடைத்தது, எவ்வளவு வாக்குகள் கிடைத்தது, எத்தனை சதவீதம் கிடைத்தது, எத்தனை பேர் உறுப்பினராக இருக்கின்றார்கள், எல்லோரும் ஒரு அணியில் இருக்கிறோம் என்றெல்லாம் பேசினீர்கள். இப்போது உங்கள் கட்சியின் சார்பில் ஒரு உறுப்பினர் பேச விருப்பம் தெரிவிக்கிற போது அவர் அனுமதிக்கிற உரிமை எனக்கு இருக்கிறது. அவர் அனுமதித்திருக்கிறேன். அதை நீங்கள் சொல்லுவது இந்த அவையில் ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்கள் எடுக்கிற முடிவு அல்ல, அவைத் தலைவர் என்கின்ற முறையில் நான் எடுக்கிற முடிவுதான் இறுதியானது. நான் யாரை வேண்டுமோ அனுமதிக்கலாம். அவர் அனுமதித்தது அவர் தான் பேசுவார். திரு வேலுமணி அவர்கள் நீங்க பேச ஆரம்பிக்கலாம். வேலுமணி அவர்கள் நீங்க பேசுங்க. உட்காருங்க. சட்டமன்ற வாக்களித்த இல்லங்க உட்காருங்க. உங்கள் கட்சியின் சார்பில் சட்டமன்ற தொகுதியில் 5வது முறையாக என்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு, மக்களின் உணர்வுகளுக்கு, மக்களின் எண்ணங்களுக்கு மதிப்பளித்துதான் நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலே அமைந்துள்ள அரசுக்கு மாண்புமிகு இப்ப நான் கேட்கிறேங்க, உங்கள் கட்சி, நான் அவைத்தர் முறையில் ஒரு கேள்வி உங்க மேல வைக்கிறேன். உங்கள் கட்சியின் சார்பில், உங்கள் சார்பில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினரை பேச முடியாது, அனுமதிக்காது சொல்வது என்ன நியாயம்? அது உங்கள் கட்சி உங்களுக்காக வந்திருக்கிறார். அனுமதிப்பது என்னுடைய விருப்பம். அவர் பேசுவதை நீங்களும் கேட்க வேண்டும், இந்த நாடும் கேட்க வேண்டும், அவையும் கேட்க வேண்டும். பேச அனுமதிக்கிறேன். திரு வேலுமணி பேசுங்க. மக்களின் உணர்வுகளையும் மக்கள் எண்ணங்களை மதித்து முதலமைச்சர் தலைமையில் அமைந்துள்ள அரசுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு. உட்காருங்க எல்லாரும். அமருங்க. நான் நிக்கிறேன். தயவுசெய்து உட்காருங்க எல்லாரும். மற்ற உறுப்பினர் அமருங்க. எல்லாரும் அமருங்க. மாண்புமிகு புரட்சி தலைவி அமருங்க. அம்மா அவர்கள் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தினார்கள். மாண்புமிகு அம்மா அரசின் கொண்டு வந்த திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்த வேண்டும். அம்மா அவர்கள் கொண்டு வந்த 100 யூனிட் இலவச மின்சாரத்தை 200 யூனிட்டாக கொண்டு வந்த முதலமைச்சருக்கு நன்றி. அதே போல் பல்வேறு திட்டங்களை அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆகவே கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு மக்கள் தீர்ப்பளித்து இன்றைக்கு முதலமைச்சருக்கு வாக்களித்துள்ளார்கள். அதற்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் அதிமுக சார்பாக. அதே போல நாங்கள் யாரும் பதவிக்கு ஆசைப்படுவது கிடையாது. பதவிக்காக ஆசைப்பட்டு கிடையாது. மக்கள் தீர்ப்பை மதித்து மக்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எனக்கு ஆதரவு அளித்தார்கள். 54 ஆண்டுகள் பொன்விழா கண்ட கட்சி அதிமுக. 31வது ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம். திமுகவை எதிர்த்து தான் நாங்கள் அரசியல் பண்ணியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு இன்றைக்கு மக்கள் வாய்ப்பளித்திருக்காங்க, ஆதரவு அளித்திருக்காங்க. பெரும்பான்மையா ஆதரவு நாங்கள் மதிப்பளித்து
இன்னைக்கு அதிமுக அவர்கள் மாண்பு முதலமைச்சர் கொண்ட தீர்மானத்தை ஆதரவளித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் இந்த சம்மரை கூலா சமாளிக்கலாம். Presta Premium Women's Wear. Let your body love it. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம்.